புடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குருப்பெயர்ச்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. அப்போ எல்லாருமே ரிஷபராசிக்கு ஆஹா ஓஹோ எல்லாருமே சொல்கிறீங்க, நீங்கள் ஐயா கொஞ்சம் திருத்தி சொல்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்றைக்குமே முகஸ்துதிக்கு இங்கே இடம் இல்லை யார்கிட்ட. எப்போதுமே கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டோம்னு வைங்களேன், நான் ஃப்ரீ ஆக்கிடுவேன். எதையாவது சொல்லி தப்பு தவறாக போயினா மாட்டிக்கிடுவோம். போலீஸ்காரங்களே வர்றாங்க, யார் அந்த போலீஸ்காரரே பார்த்துருவான். அவனே போலீஸ்காரவங்களுக்கே தெரியும் யார் நல்லவன் யார் அக்யூஸ்டு யார் அக்யூஸ்டு இல்லைன்னு தெரிஞ்சு வரும்ல. ஏன்னா அவங்களும் அந்த நிலைமையிலேருந்து வந்தவங்க எத்தனை பேர்த்த பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி நல்லதை செஞ்சுட்டு போயிடுவோமே. ஏன்னா இது கடல், இதில் யார் நீந்தி வழி வர முடியாது. அந்த கடலில் புனிதமான கடலை நம்ம தவறுதலை செஞ்சால் அது பெரும் பாவம், பெரும் பழி. அதுக்கு அந்த பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டாம், அதுக்கு பயப்படணும். அதைத்தான் ஒவ்வொரு குருன்னு சொல்கிறாங்க. எந்த கலையை எடுத்தாலும் பயத்தோட கலையை கற்றுக்க, எந்த குருவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அந்த கலையை பயத்தோடு கற்றுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது, யுகம் மாறுது. இப்போ கிரேதா யுகம் இல்லை, திரேதா யுகம் இல்லை, துவாபர யுகம் இல்லை, இப்போ கல் யுகம். அதனால தான் ரொம்ப யோசித்து நான் பேசுவேன். மற்றவங்களை பற்றி நான் சொல்ல முடியாதுல்ல, நான் கமெண்ட் பண்ண முடியாது, நான் ஆர்டர் பண்ண முடியாது. நான் பயந்து சொல்லணும், உங்களுக்கு உண்மையை சொல்லணும். அப்போது ரிஷபராசிக்கு என்ன ஆகும்? ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் என்ன லக்கணம்? நீங்கள் ஜென்மத்தில் பிறக்கும்போது என்ன லக்கணம்? கடக லக்கணமா பாவி ரிஷபம், சிம்ம லக்கணமா கடும் பாவி, தனுசு லக்கணம் மீன லக்கணம் அதை விட பாவி. அதுவும் பக்கரகம் சமக்கரகம், ஆனால் கொடுக்காது. அதனால தான் குரு திசையில் புதன் பற்றி ரொம்ப நான் ஃபீல் பண்ணி சொல்லுவேன். நேற்று கூட ஒருத்தர் கேட்டாங்க, அந்த குரு திசை புதனத்தை எப்படி நீங்கள் அதை கணிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது நீங்கள் பண்ணிக்கிறலாம். எதை வச்சு பண்ணணும்? பேசிக்காக உங்கள் லக்கணத்தை வச்சு பண்ணிக்கலாம். மிதுனமாக அடித்து நொறுக்குங்க, கன்னியாக அடித்து நொறுக்குங்க. கர்மமே கண்ணாயினார். எந்த பாருங்கள், உங்கள் இடமே செல்வத்துக்குரிய இடம், உங்கள் இடமே தனத்துக்குரிய இடம், உங்கள் இடமே தானியத்துக்குரிய இடம், உங்கள் இடமே செல்வாக்குக்குரிய இடம், உங்கள் இடமே சொல்வாக்குக்குரிய இடம். அதனால தான் முன்னோர்களும் சரி ஆகமத்திலும் சரி 12 ராசி கட்டத்தில் 2ஆவதாக மகாலட்சுமி வச்சுருக்காங்க. 2ஆவதாக மகாலட்சுமி வச்சுருக்காங்க. அந்த மகாலட்சுமி கொடுக்க 1ஆவது கட்டம் தான். நீங்கள் பாருங்கள், செவ்வாய்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர், வருவாயின்னு சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வருவாயை கொடுக்குறது அவங்க தானே, முதல் ராசி தானே. அதை விட சிறப்பானது 2. அப்போ செவ்வாய், 2ஆவது ரிஷபம். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 4 லக்கணத்துக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பெர்சன்டேஜ் வேணும்னு சொல்கிறேன். சிம்மத்துக்கு 80%, கடகத்துக்கு 70%, தனுசுக்கு 50%, மீனத்துக்கு 40%. இவங்க எல்லாம் இந்த லக்கணத்தில் உங்களுக்கு இத்தனை % தான் நன்மை தீமை. இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் ரொம்ப பயப்படக்கூடியது கடகமும் சிம்மமும். அப்படி உங்கள் தசாபத்தியை பார்க்கணும். உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது தசாபத்தியும் பார்த்துக்கணும். நீங்கள் சிவராஜ யோகமாக இருந்தாலும் சரி, நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் சரி, 144 யோக கலைகளும் யோகமாக இருந்தாலும் சரி, அது உங்களோட வராது. உங்களோட வருவது எல்லாமே
தசா புத்தி அந்தரம். அந்த தசா புத்தி பாதகாதிபதியா சாதகாதிபதியா யோகமா அவயோகமா அதை பார்த்து உங்களுக்கு தசாபத்தி தான் வேலை செய்யும். அந்த தசாபத்தி வரும் பொழுது சந்திர திசையில் ராகு கேது வரக்கூடாது. இதில் ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது மேசராசின்னு சொல்லக்கூடாது, சிம்மராசின்னு சொல்ல வேண்டாம். யாருக்கு அஷ்டமத்து சனியோ, யாருக்கு ஜென்மச்சனி, யாருக்கு பாதச்சனி, அது இப்போ இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, ஜென்ரலாகவே பாதச்சனியா சந்திர திசையில் ராகு புத்தியா மூச்சு விடாமல் இருக்கணும். மூச்சு விட்டா பிடிச்சிக்கிறோம். சந்திர திசையில் கேது புத்தியா அதை விட கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு அசிங்கத்தை கொடுப்பாங்கங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. கேட்பாங்க, ஐயா தூக்கு போடாத குறையாக இருந்தையா, எவ்வளவோ வச்சுருந்தையா, எல்லாத்தையும் இழந்துட்டுன்னு சொல்லுவாங்க. கேது கெடுக்கிறதுல மேனேஜிங் டைரக்டர், ராகு கொடுக்கறதுல மேனேஜிங் டைரக்டர். ஆனால் பின்னாடி யார் நல்ல முறையில் பேர் தெரியுமா? கேதுக்கு தான் பேர் வரும். கேதுனுடைய சாரம்சம் அவருடையதுக்கு தான் பேர் வரும். அப்படிப்பட்ட தன்மையுடையவங்க ரிஷபராசி நேயர்களுக்கு ஆனால் அடுத்தவங்களுக்கு 7.5 வருது. அப்போ அடுத்து 7.5 வருது. இதுவரையும் நல்லா இருந்தீங்க, இன்னமும் நல்லா திறக்க போகிறீங்க. இதுவரையும் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கார். இந்த 1/6/2026 பாருங்கள், மிதுனத்திலேயே சூரியன் வராரு, மிதுனத்தில் லக்னம் வராரு, சூரியன் வராரு, புதன் வராரு, அடுத்து யார் வர்றாரு, சுக்கிரன் வராரு, வியாழன் இருக்கார். வியாழன் முடிய போதில் வரப்போகிற 5 நாள் இங்கே வரேன். அப்போ 4 கிரகம் சுபக்கிரகங்களாக இருக்குது பாருங்கள். அப்போ 3-4 கிரகம் சுபக்கிரகங்களோடு உங்களுக்கு அது. அப்போ உங்கள் ராசிக்கு, அப்போ உங்களுடைய ரிஷப ராசிக்கு 2ல் மிதனம், 2ல் இப்போ குரு இருக்கார். அப்போ இதுவரைக்கும் 2ல் இருந்தால் எல்லாத்தையும் கொடுப்பாரு. 2 இருந்தால் எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அப்போ டியூட்டு உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிறணும். கண்டிப்பாக 7.5 வராது. இன்னும் ஒரு வருஷம் தைரியமாக இருங்க, இன்னும் 1 வருஷம் தைரியமாக இருங்க. 7.5 வராது. நிச்சயமாக ஒரு நல்ல பெனிஃபிட்டான மாதமாக உங்களுக்கு இருக்குது. அடுத்து போகிற குரு பயிற்சியும் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடம், 3 வித்தை, 3 வெற்றி, 3 முயற்சி, 3 இளைய சகோதரன், 3 குறுகிய பயணம், 3 எதெல்லாம் குறிக்கும், முத்தாக குறிக்கும். 3 வெற்றிக்குரிய இடம். அப்படிப்பட்ட ராசிக்கு 3க்கு போகும்போதும் முயற்சி எடுக்கக்கூடிய இடம், வெற்றிக்குரிய இடம். கண்டிப்பாக நல்ல இவ்வளவு சீக்கிரம் உங்கள் பக்கத்தில் போய் சந்தேகம்னா கேட்டுக்கோங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு டக்குன்னு ஆரம்பிங்க. எந்த தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் எது வேணாலும் ஆரம்பிக்கலாம் ரிஷபத்துக்கு. அடுத்த தொழிலை எடுக்கும்போது ஏஜெண்டாக எடுத்துக்கோங்க. அடுத்த தொழில் இருக்கும்போது ஏஜெண்டாக எடுத்துக்கிட்டால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்தல்ல. லக்ஷ்மி வழிபாடும் கண்டிப்பாக லக்ஷ்மி வழிபாடு பண்ணி சிறப்படையுங்கள். வாழ்த்து.